சிவனின் மூன்றாவது கண் ஏன் எப்போது திறந்தார்? சிவன் தனது மூன்றாவது கண்ணை திறப்பது குறித்த புராண நிகழ்வுகளை நிறைய படித்தும் கேட்டும் இருக்கிறோம். ஒருவர் தனது மூன்றாவது கண்ணை திறப்பதற்குரிய சாத்தியத்தை உள்நிலை விஞ்ஞானத்துடன் அணுகி அதற்குரிய 2 விதமான வழிமுறைகள் பற்றி சத்குரு இங்கே விளக்குகிறார். முழு நேரம் ஒரு ஆபத்த களஞ்சியமாகவே வாழ்வீர்கள். எங்கே சென்றாலும் சரி, உங்கள் ஆபத்தங்களையே செய்து கொண்டிருப்பீர்கள். இதுதான் நடுப்பாதை. நீங்கள் எங்கேயும் போகாமல் இந்த பாதையே எங்கும் போகாது என்று கடைசியில் முடிவு கட்டுகிறீர்களே, அதுதான் நடுப்பாதை பயணம் என்பது. நீங்கள் ஒரு ஊரில் நடந்து போய்க் கொண்டிருக்கிறீர்கள். வழியில் ஒரு மிகப்பெரிய பாறை குறுக்கிடுகிறது. பாறையை சுற்றி கடந்து போக 2 வழிகள்தான் இருக்கின்றன. ஒரு வழியில் ஒரு புலி உருமிக் கொண்டிருக்கிறது. இன்னொரு வழியில் பெரும் நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. அப்படியானால் நடுப்பாதைதான் இருப்பதிலேயே சிறந்தது என்று கருதி பாறை மீது ஏறினால் கொஞ்ச தூரம் உடற்பயிற்சி செய்வீர்களே தவிர வேறு எங்கேயும் சென்றடைய மாட்டீர்கள். எனவே ஒன்று, நீங்கள் முழுமையாக வெறுமை அடைய வேண்டும். அந்த வெறுமையே ஒரு திறப்பை நிகழ்த்தும். இல்லையென்றால் முழு அழுத்தத்தினால் கதவு உடையும். இந்த 2 வழிகள்தான் இருக்கின்றன. இந்த 2இல் முதல் வழிதான் சிறந்தது. ஏனென்றால் அழுத்தத்தின் அடிப்படையில் நீங்கள் கதவை திறந்தால் அது இன்று திறந்து கொள்ளலாம், ஆனால் நாளை மூடிக்கொள்ளலாம். அல்லது போதிய அழுத்தம் நிகழ்வதற்கு முன்பு வேறு ஏதாவது நிகழ்ந்து நீங்கள் பாதையில் இருந்து விலகிவிடலாம். ஒரு சின்ன உணர்ச்சியோ எண்ணமோ வெளிப்படுத்தாமல் அழுத்தி வைப்பது என்பது பெரும் சிரமத்திற்குரிய விஷயம். ஒரு சொல்லை கூட சொல்லாமல், எதையும் வெளிப்படுத்தாமல், ஒரு அபிப்பிராயம் எதையும் சொல்லாமல் மனதில் எழும் எல்லாவற்றையும் அடக்கி வைத்தால் அது சில நேரம் வெடித்து போகக்கூடும். ஆனால் அது வெடித்து போகா வண்ணம் உங்களுக்குள் திடமாக இருத்தி வைத்தால் உங்கள் மூன்றாவது கண் திறந்து கொள்ளும்.